வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்க என் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான கோம்போ சட்னி பண்ண போறோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்ந்த ஒரு மாஸ் சட்னி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்த்தியான டேஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் சட்னி. இப்படி சட்னி பண்ணா இட்லி தோசை கொடுத்து கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நல்லா கவனமாக பாருங்க, இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்ட்டு. நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்க போகுதுன்னா, கருவேப்பிள்ளை, இது ஹேருக்கு பூஸ்ட், சட்னிக்கு ரோஸ்ட். கொத்தமல்லி, ஆஹா ஃப்ரெஷ்னஸ் லெவல் 100%. மிளகாய், ஃப்ளேவரை தூக்குற ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புளிப்பான சர்ப்ரைஸ். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்த பருப்பு, நம்மளோட சட்னிக்கு திக்னஸ் ஸ்பான்சர். சால்ட் ஆஸ் பர் யுவர் திமிரு, டேஸ்ட். கொஞ்சம் நம்ம ஃபைட்டர் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு தேங்காய். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ண ஸ்மெல் வர வர நெய்பர்ஸ் டோர் நாக் பண்ணுவாங்க. டோரை நாக் பண்ணால் கூட தயவு செஞ்சு போய் திறந்துடாதீங்க. இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கருகிடும். எதையுமே கண்டுக்காமல் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இப்போ குக்கிங்கில் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். சாட் பண்ணிகிட்டே இருங்க. சாட். இது வரைக்கும் நார்மல், ஆனால் இனிமே தான் ஹைலைட். நம்ம கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் ஸ்பேஷ் பண்ணோம் பேனில். நம்ம சூப்பர் ஸ்டார் என்ட்ரி மாதிரி அது வேற லெவல் ஸ்மெல் வரும். அப்படியே கிச்சனில் ஒரு க்ரீன் மேஜிக். கருவேப்பிலை ஹேருக்கு சேவியர், இம்யூனிட்டிக்கு வாரியர். கொத்தமல்லி நான் சொல்கிறது இல்லைங்க, கூகுள் சொல்கிறது. டீடாக்ஸ் மாஸ்டர், டைஜஷன் பூஸ்டர். ஸோ ரெண்டும் ஒன்று சேர்ந்தா சட்னி வேர்ல்டில் அவெஞ்சர்ஸ். பட் வெயிட், இங்கேயும் போயிடாதீங்க. இந்த அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சால்ட், புளி அண்ட் தேங்காய் ஜாயின் பண்ண போகிறாங்க ஆஸ் ஸ்பெஷல் கேமியோஸ். சால்ட் இவங்க தான் ஃப்ளேவருக்கு ஃபைனல் டச் கொடுக்குற சீனியர் ஆர்டிஸ்ட். டூ மச் பண்ணால் பிபி அப், லெஸ் பண்ணால் டேஸ்ட் டவுன். ஸோ ஜஸ்ட் ரைட்டாக ஆட் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் செல்ஃபியில் ஃபில்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன புளி ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்க்கு ஒரு டேஞ்சி டர்னிங் பாயிண்ட். Without this, chutney will be like romance without twist. ஃபைனலாக இந்த தேங்காய் தான் சட்னிக்கு க்ரீமி டெக்ஸ்சருக்கும் கூலிங் ஃபீலுக்கும் ரெஸ்பான்சிபிள். தோடா ஸ்டைல், தோடா சப்ஸ்டன்ஸ். பை த வே, கோகோனட் ஆட் பண்ணும்போது ப்ளீஸ் டோன்ட் ஓவர் டூ, இல்லைன்னா சட்னியில் பீச் மாதிரி கோகோனட் ஸ்டாம் ஆகிடும். ஒன்ஸ் எவ்ரி திங் சார்ட்டட், கூல் ஆனதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம சீக்ரெட் வெப்பன் மிக்ஸி. இதில் போய் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணுங்கள். நாட் ரஃப்பாக, நாட் வாட்ரியாக, ஜஸ்ட் ஸ்மூத் ஆப்ரேட்டர் ஸ்டைல். சட்னி கிரைண்ட் பண்ணியாச்சு. லுக் அட் தட் கலர். க்ரீனாக இருந்தாலும் டேஸ்ட், டேஞ்சர் லெவல் ஸ்பைசி அண்ட் டேஸ்டி. ஒரு ஸ்மூத்தான, திக்கான அண்ட் ரெடி டு ராக் யுவர் இட்லி, தோசை, ஈவன் சாப்பாடு அண்ட் சப்பாத்தி. ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அண்ட் யுவர் மதர் இன் லா வில் ஆஸ்க் ஃபார் த ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சட்னி கூட ட்ரெண்ட் பண்ணட்டும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், இல்லைனா சட்னி சேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ரெசிபி வரட்டும். அன்டில் தென் சட்னியில் வேறு லெவல். இது ஒரு சின்ன சட்னி, ஆனால் பெரிய விருந்து ஃபார் யோர் டேஸ்ட் பட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வரட்டும். அன்டில் தென் கீப் ஸ்டியரிங் லைஃப் வித் அ பிஞ்ச் ஆஃப் ஸ்பைஸ்.